தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினுடைய சார்பில் ஏழை மக்களுக்கு 7 புதிய வீடுகளை கட்டி கொடுத்திருக்காரு. இது குறித்த புகைப்படங்கள் தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டும் வருது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு கட்சியினுடைய பெயரை அறிவித்த முதல் நாளிலிருந்தே தொடர்ந்து தொண்டர்கள் அப்படி கட்சியினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து வராங்க. இந்த நிலையில தான் பல்வேறு புதிய திட்டங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படிதான் தற்பொழுது விரைவில் நடக்க உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது அப்படின்றது ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் உறுதி செய்திருந்த நிலையில 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க உள்ளதாகவும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. தளபதி விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்க பல கட்சிகளும் தயாராக இருக்கும் நிலையில தான் தளபதி அவர்கள் 234 தொகுதியிலும் தனித்தே போட்டியிடும் முடிவில் உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளிவருகிறது. தளபதி விஜய் அவர்கள் தற்பொழுது படப்பிடிப்பில் பிஸியாக இருப்பதனால அப்படி அரசியல் பணிகளையும் தன்னுடைய நிர்வாகிகள் மற்றும் புஸ்லி ஆனந்த் மூலம் கவனித்தும் வராரு. இந்த நிலையில தான் தளபதி விஜய் அவர்களுடைய கும்மிடிப்பூண்டி பகுதியில் வீடு இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருந்த மக்களுக்கு ஓட்டு வீடு கட்டி கொடுக்க முடிவும் செய்திருந்தாரு. அந்த வகையில் 7 புதிய வீடுகள் தற்பொழுது கட்டி முடிக்கப்பட்டு அப்படி புஸ்லி ஆனந்த் அவர்கள் திறந்து வைத்து ஏழை மக்களுக்கு அப்படி வீட்டினுடைய சாவியும் ஒப்படைத்திருக்காரு. இது குறித்த போட்டோஸ் தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டும் வருது. பலரும் தளபதி விஜய் அவருடைய இந்த ஒரு செயலை பாராட்டியும் வராங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் பணிகளை கவனிப்பதற்கு முன்னதாகவே இப்படி ஒரு செயல்களை செய்திருப்பது பலராலையும் பாராட்டப்பட்டும் வருது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த டிபிடி நியூஸ் டிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.